Hi friends, good morning. நம்ம சேனல் தி நர்ஸ் born to serve தமிழ்ல இருக்கிற ஒரே சேனல் நர்சிங் அண்ட் பாராமெடிக்கலுக்கு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கான ஹெல்ப் பண்ற ஒரே சேனல் நம்ம சேனல் மட்டும்தான். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னாவே எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணணும் அந்த டீடைல் அதோட ஃபுல் ப்ராசஸை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். நீங்க என்ன கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் இப்போ பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்து நிறைய பேர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறாங்க. ரொம்ப சந்தோஷம். நம்மளோட வீடியோவை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. நம்மளோட வீடியோவை தொடர்ந்து நீங்க பார்க்கணும், அது நோட்டிபிகேஷன் வேணும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தா மட்டும்தான் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஸோ நீங்க பார்த்து நம்ம என்ன வீடியோ போடுறோம் அப்படிங்கறத நீங்க பார்த்து அதை யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா அந்த வீடியோ மட்டும்தான் பார்க்க முடியும், அடுத்தடுத்த வீடியோ வராது. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவா தான் நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, நிறைய பேர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்றாங்க, ஆனா செலக்ட் ஆறது இல்ல. அவங்க என்ன கேக்குறாங்க, நம்ம கேட்கும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பரேஷன் நல்லா தான் பண்றேன், படிக்கும் போது ஃபர்ஸ்ட் விஷயம் எனக்கு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது விஷயம், படிச்சா மறந்து போகுது, சோ மறக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேட்கறதுனால இந்த வீடியோவை ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவா தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இதுல ஒரு 10 பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம். இது எல்லா பாயிண்ட்ஸையும் நீங்க மனசுல வச்சுக்கிட்டு இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அடுத்தடுத்து உங்களுக்கு படிக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்டும் வரும், படிக்கிறது மறந்தும் போகாது, படிக்கிறத ஈஸியா நீங்க ஞாபகமும் வச்சுக்கலாம். இந்த வீடியோவை யாரெல்லாம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்றாங்களோ, என்ன எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. 10 பாயிண்ட்ஸையும் ஒன் பை ஒன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். ஒரு விஷயம் படிக்கிறோம் அப்படின்னா அது என்னன்னு முதல்ல கான்செப்ட புரிஞ்சு படிக்கணும். நீங்க பாட்டுக்கு மனப்பாடம் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அப்போதைக்கு ஞாபகம் இருக்கும், அதுக்கப்புறம் மறந்தே போயிடும். அதனால அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அது என்ன கான்செப்ட் அப்படிங்கறத பிராக்டிக்கலா அனலைசிஸ் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அது என்னைக்குமே உங்களுக்கு மறக்காது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, ஒரு விஷயத்தை படிக்கிறீங்க அப்படின்னா அதை போயிட்டு யார்ட்டையாவது டிஸ்கஸ் பண்ணுங்க. டிஸ்கஸ்னா ஒரு டைம்ல 2 டைம்ல உங்களால எத்தனை டைம் டிஸ்கஸ் பண்ண முடியுதோ, எத்தனை பேர்த்துக்கிட்ட டிஸ்கஸ் பண்ண முடியுதோ அத்தனை பேர்த்துக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு அந்த பிரெயின்ல போய் செட் ஆயிடும். சோ ஆட்டோமேட்டிக்கலி அது மறந்தே போகாது. ஒரு விஷயத்த 10 இருக்கும் நம்ம பேசும்போது ஆட்டோமேட்டிக்கலி அங்க போயிட்டு செட் ஆகிறதுனால உங்களுக்கு அது மறக்கவே மறக்காது. ரெண்டாவது விஷயம், ஒரு விஷயத்த படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணணும், டிஸ்கஸ் பண்ணி படிக்கணும். மூணாவது, ஓகே படிக்கிறது மறந்து போகுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க படிச்சுட்டு அப்படியே விட்டுறது. அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, வந்துருச்சா மறுபடியும் நீங்க ஒரு திருப்பி ரிவிஷன் பண்ணி பார்க்கணும். சோ ரிவிஷன் பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அது மறுபடியும் உங்களுக்கு மறந்து போறது திரும்ப படிக்கிறப்ப அதுவும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு போயிட்டு அங்க போயிட்டு உங்களுக்கு அப்படியே டெபாசிட் ஆயிடும் நம்ம என்ன படிச்சோம் அப்படிங்கிறது. அதனால அதை ரிப்பிட்டேஷன் பண்றது ரொம்ப முக்கியம். நாலாவது, ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், நமக்கு எல்லா விஷயமுமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது. அதுவும் நீங்க இப்பதான் ப்ரிப்பரேஷன் பண்றீங்க அப்படின்னா நிறைய விஷயம் நமக்கு தெரியாம இருக்கும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு விஷயத்த படிக்கிறீங்க, அது உங்களுக்கு தெரியாம இருக்குன்னா, ஓஹோ இவ்வளவு விஷயம் நமக்கு தெரியாம இருக்கா அப்படின்னு இம்ப்ரெஸ் ஆகணும் அந்த விஷயத்துல. வாவ் இப்படி எல்லாம் இருக்கேன், நமக்கு தெரியாத விஷயம் அப்படின்னு அதை அப்படி நீங்க ஒரு இம்ப்ரெஸ் ஆகி படிச்சீங்க, அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்து படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கும் படிக்கிறதுக்கு. அடுத்தடுத்து என்ன புதுசா தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறது ஒரு ஆர்வம் வரும். அதனால ஒவ்வொரு நாளும் நீங்க ஒவ்வொன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட், அந்த இம்ப்ரெஸ்மெண்ட்டை நீங்க கொடுக்கணும். அடுத்தது, ஒரு விஷயம் படிச்சீங்க அப்படின்னா அதை அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுங்க. எத்தனை பேத்துக்கு நீங்க சொல்லி கொடுக்க முடியுமோ அத்தனை பேத்துக்கு நீங்க சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னாலும் அது மறக்காது. திரும்ப ஒருத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது அது நம்ம யூசுவலா ஜெனரலா என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்டூடெண்ட் பீரியட்ல எல்லாம் நம்ம ஒரு விஷயம் படிப்போம், அதை போய் நம்மளோட ஜூனியர்ஸ்க்கு சொல்லி கொடுப்போம். சோ அது நமக்கு எப்போதுமே மறந்துருக்காது. சோ அதே மாதிரி ஒரு பெட் மேக்கிங்கா இருக்கட்டும், ஒரு ஐஸ் ஃபீடிங்கா இருக்கட்டும், சோ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்கறாங்களோ அதை நம்ம டீச் பண்ணுவோம். சோ அப்படி இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அது மறந்தே போகாது. அது எவ்ரிடே நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது மறந்து போகாது. அடுத்தது, நோட்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நீங்க படிக்கிறது அப்படியே படிச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா மறந்து போயிடும், ஞாபகத்திலே இருக்காது.
நீங்க என்ன பண்ணணும், அன்னைக்கு படிக்கிறத எதெல்லாம் கஷ்டமா இருக்கோ, எதெல்லாம் மறந்து போயிடுன்னு தோணுதோ, எதெல்லாம் புதுசா இருக்கோ அதெல்லாம் கண்டிப்பா நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். இந்த நோட்ஸை மட்டும் தான் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 10 to 15 டேஸோ எவ்வளவு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம், அதை வந்து ரிவிஷன் பண்ணிட்டு போகணும். அதனால ஒரு டைம் நீங்க நோட்ஸ் எடுக்கிறது 10 டைம்ஸ் படிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, நம்ம வந்து ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்போம். நீங்க ஒரு திருப்பி எழுதுறது 10 டைம்ஸ் படிக்கிறதுக்கு சமம். அதனால ஒரு திருப்பி எழுதுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு இன்னமும் வந்து நிறைய வாய்ப்பு இருக்கு, அது உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கிறதுக்கு. அதனால நோட்ஸ் எடுத்து படிங்க. அடுத்தது, ஒரு படிக்கும் போது பீஸ்ஃபுல் என்வரான்மெண்ட், ஒரு இன்வால்வ்மெண்டோட அந்த இடத்துல அந்த என்வரான்மெண்ட் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். அங்கிட்டு வந்து ரேடியோ ஓடுது, இங்கிட்டு வந்து டிவி ஓடுது, இங்கிட்டு கத்திக்கிட்டு கிடக்குறாங்க. ஒரு 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 பீஸ்ஃபுல் என்வரான்மெண்டே இல்லாம அந்த இடத்துல நீங்க போய் உட்கார்ந்து படிச்சீங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு ஒரு பிரெயின்ல போயிட்டு டெபாசிட் ஆகவே ஆகாது, ஞாபகம் ஆகவே ஆகாது. ரொம்ப பீஸ்ஃபுல்லா ஒரு காமான என்வரான்மெண்ட்ல ஒரு இன்ட்ரெஸ்டோட உட்கார்ந்து படிக்கும் போது, அதனாலதான் சொல்றோம் இயர்லி மார்னிங் உட்கார்ந்து படிக்க, 4 மணிக்கு எந்திரிச்சு உட்கார்ந்து படிக்க. இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 4 மணிக்கு 5 மணிக்கு எந்திரிச்சு என்னோட வேலையை ஆரம்பிச்சிட்டேன். அது வந்து ரொம்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 மணிக்கு எந்திரிச்சுன்னா 3 மணி நேரம் 7 o'clock வரல 3 மணி நேரம் ஃப்ரீயா கிடைக்குது, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம. சோ அது வந்து ரொம்ப எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. சோ அந்த மாதிரி 4 மணிக்கு எந்திரிச்சு அந்த என்வரான்மெண்ட்டை பீஸ்ஃபுல்லா இருக்கிற என்வரான்மெண்ட்ல படிச்சீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அது வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஞாபகத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதோ இன்வால்வ்மெண்ட் இல்லாம நீங்க பாட்டுக்கு மோனோட்டனஸா ஏதோ படிச்சோம், எக்ஸாமுக்கு படிச்சோம், ஞாபகம் வச்சுக்கணும், அப்புறமா மறந்து போயிடும். சோ அப்படியெல்லாம் நீங்க வந்து படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அது வந்து மறந்துதான் போகும். சோ இன்வால்வ்மெண்ட் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் சரி, படிச்சாலும் சரி, எதுவா இருந்தாலும் உங்களோட இன்வால்வ்மெண்ட் இல்ல அப்படின்னா அந்த விஷயம் வந்து உங்களுக்கு ஃபெயிலியர் தான் கொடுக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது எந்தூசியாசம் சொல்லுவோம் இல்லையா. சோ உங்களுக்கு வந்து புதுசு புதுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் நீங்களே வளர்த்துக்கணும். இன்னைக்கு என்ன புதுசா தெரிஞ்சுக்கலாம், நாளைக்கு என்ன புதுசா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இது என்ன அது என்ன அது என்னன்னு பிடிச்சி நோண்டணும். யாரெல்லாம் வார்ட்ல ஒர்க் பண்றாங்களா, டாக்டர்ஸ் ஒர்க் பண்றாங்களா, சீனியர்ஸ் ஒர்க் பண்றாங்களா, கேட்டு 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 தெரிஞ்சுக்கணும். அந்த எந்தூசியாசம் உங்களுக்கு இல்லைனாலும் நீங்க புதுசா ஒன்னும் லேர்ன் பண்ண முடியாது. அதனால எந்தூசியாசமும் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். அடுத்தது ஏர்லி மார்னிங். சோ இது வந்து நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான், ஏர்லி மார்னிங் தான் உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸ் நீங்க வந்து எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கு, ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்கு. சோ இது எல்லா விஷயத்தையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கிட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு மறந்தே போகாது. படிக்கிறது எல்லாம் ஞாபகத்துல இருக்கும். படிக்கிறதுக்கு அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும், கண்டிப்பா டிஸ்கஷன் பண்ணணும், படிக்கிறத திரும்ப திரும்ப படிச்சு பார்க்கணும், இம்ப்ரெஸ் ஆகி படிக்கணும், அடுத்தவங்களுக்கு டீச் பண்ணணும், நோட்ஸ் எடுக்கணும், பீஸ்ஃபுல் என்வாரன்மெண்ட்ல படிக்கணும், அதுவும் இன்வால்வ்மெண்டோட படிக்கணும், ஒவ்வொரு நாளும் என்கரேஜ் பண்ணி எந்தூசியாசத்தோட படிக்கணும், இயர்லி மார்னிங்ல படிக்கணும். இதுதான் உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். நம்ம சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க அக்செப்ட் பண்றீங்கன்னா மறக்காம நம்ம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காம நம்மளோட கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய நாட் டெக்னிக்கல் வீடியோ, டெக்னிக்கல் வீடியோ ரெடியா இருக்கு, அடுத்தடுத்து போடுவேன். யாரெல்லாம் வெயிட் பண்றீங்கன்னு சொல்லுங்க. என்னோட கைடன்ஸ் வேணுங்கிறவங்க 7050800142 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி பே பண்றாப்புல இருக்கும், பே பண்ணி உங்களோட கைடன்ஸ் வாங்கிக்கலாம். தேங்க்யூ.